என்னுடைய அன்பு மக்களிடம், அன்பு மக்களே, ஆயர்கள், குருக்கள் அவர்களுடைய பிரஷர் வழி இல்லாம இந்தங்களிடம் சொல்லலாம். ஆனா நீங்க இப்ப நான் சொல்றதே அப்படிதான், நீங்க ஆனா ரொம்ப தெளிவா இருங்க. உங்க மனசாட்சிக்கு விரோதமா இவர் சொல்லிட்டாரு, ஆயர் சொல்லிட்டாரு, குருக்கள் சொல்லிட்டாங்க, அருட்சகோதரிகள் சொல்லிட்டாங்கன்னு தயவு செய்து யாருக்கும் ஓட்டு போடாதுங்க. உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய பகுதியில உங்களுக்கு எந்த கட்சி சார்ந்தவர் செய்வார் அப்படிங்கிறது கிடையாது, எந்த நபர் சரியாக செய்வார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். காசு வாங்கிட்டு நோ, ஜாதி பார்த்துட்டு நோ, மதம் பார்த்துட்டு நோ, இந்த மூணையும் தாண்டி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இவர் வந்தா நல்லா இருக்கும், இவர் வந்தா மீண்டும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவர்களுக்கு ஓட்டு போடாதுங்க. அதே போல இந்த கட்சி தான் மீண்டும் ஜெயிக்கும், இல்ல புதுசா ஒரு பெரிய பட்டாளத்தோட வராரு, அவர் எப்படியும் ஜெயிக்க வச்சிருவாரு, அவர் தான் இனி வின்னாவாரு அப்படின்னு சொல்லி அவருக்கும் போடாதுங்க. நல்லவர்களை தேர்ந்தெடுங்க. அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னா இந்த சமுதாயம் மிகச் சரியாக இருக்கும். மத அரசியலை செய்பவர்களும் ஜாதி அரசியல் செய்பவர்களும் எப்பொழுதும் ஒரே போலதான் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா மக்கள் நம்ம கூடுதல் தெளிவாக இருக்கணும். அதனால ஆயர் சொல்லிட்டாங்க, குருக்கள் சொல்லிட்டாங்க, அருட்சகோதரிகள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எந்த ஒரு கட்சிக்கும் நீங்கள் ஓட்டு போடாதீர்கள். ஆயர் சொன்னாங்க, ஜெபிக்க சொன்னாங்க, ஆலயத்துக்கு வர சொன்னாங்க, சேரிட்டி பண்ண சொன்னாங்க, அப்கோர்ஸ் நம்ம அதை கீழ்படுகிறோம். ஆனா அந்த அரசியல் என்று வரும் பொழுது நீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு எது சரினி படுகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள் என்று உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னாலும் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு, என்னுடைய அறிவு என்பது இன்னைக்கு தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால நான் சொன்னேன் அப்படிங்கிறனாலையும் நீங்க இந்த பாயிண்டை கடைபிடிக்கணும் அவசியம் கிடையாது. அட்லாஸ்ட் நீங்க கடவுளுக்கு கனவு கொடுக்கணும், இறை வார்த்தை உங்களை வழி நடத்தணும், தூய ஆவியானவர் உங்களை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். அதனால யார்